स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. Shiva means causeless auspicious energy. சம்ஸ்கிருதத்துல சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு காரணம் இல்லாமல் பொங்குகிற மங்களத்தன்மைன்ற அர்த்தம் உண்டு. ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் இந்த வாழ்க்கை பிரபஞ்சம் உங்களை மங்களமயமாக ஒவ்வொரு வினாடியிலும் மலர வைத்துக் கொண்டே இருக்கின்றது, மலரச் செய்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வினாடியுமே உங்களுக்கு மரணம் நடந்துட்டு இருக்கு. வெளியில போற சுவாசம் மரணம், உள்ள வர சுவாசம் வாழ்க்கை பிறப்பு, உள்ள வர சுவாசம் பிறப்பு, வெளியில போற சுவாசம் இறப்பு. இறப்பு நடக்கவில்லை என்றால் பிறப்பு நடக்காது, பிறப்பு நடக்கவில்லை என்றால் இறப்பு நடக்காது. வெளியில போற சுவாசத்தை நிறுத்துங்க, உள்ள போற சுவாசம் நின்று போகும். வாழ்க்கை இதுதான். அதனால வியாதிகள்னு நீங்க நினைக்கிறது கூட உங்கள் வாழ்க்கையில் மங்களத்தன்மையை சேர்ப்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் தான். நீங்க வியாதின்னு நினைக்கிறது, விபத்துன்னு நினைக்கிறது, துக்கம்னு நினைக்கிறது, இழப்புன்னு நினைக்கிறது, இறுதியா மரணம்னு நினைக்கிறது, எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மேலும் 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 உங்களை பக்குவமாக்கிக் கொண்டும் பக்குவப்படுத்துவதற்காகவும் உங்களை மலரச் செய்வதற்காகவும் வாழ்க்கை உங்களை சுற்றி நடத்தும் லீலைகள், வாழ்க்கை உங்களோடு நடத்தும் சல்லாபம். இங்கிலீஷ்ல ஃப்ளர்ட்டிங்னு சொல்லுவோம், சல்லாபம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறு குழந்தையோடு நீங்கள் விளையாடும் பொழுது, கொஞ்சி மகிழும் பொழுது எப்படி தாடையை கிள்றீங்களோ, கையை பிடிச்சி இழுக்கிறீங்களோ, அவங்க அந்த குழந்தையை பிடிச்சி இழுக்கிறீங்களோ, கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் உணர்வை கிள்ளி வாழ்க்கையிடும் முத்தம்தான் மரணம். இந்த குழந்தையை ஆனந்தப்படுத்துவதற்காக நீங்கள் செய்கின்ற விளையாட்டு, அந்த குழந்தையை மலர வைப்பதற்காக நீங்கள் செய்கின்ற விளையாட்டு, அதேபோல் உங்களை மலர வைப்பதற்காக வாழ்க்கை செய்கின்ற விளையாட்டு தான் நீங்கள் வேண்டாம் என்று வெறுக்கின்ற ஒதுக்குகின்ற துக்கமும் வியாதியும் விபத்தும் மரணமும். எப்பொழுது நடப்பவை எல்லாம் மங்களத்தன்மை, ஒவ்வொரு வினாடியும் என் உணர்வு விரிவாக்கப்படுகின்றது, ஒவ்வொரு வினாடியும் என் உணர்வு மலர வைக்கப்படுகின்றது, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் நீங்க பிரபஞ்சத்துல சீனியர் ஆகிட்டே போறீங்க, மெச்சூர்ட் ஆகிட்டே போறீங்க. பிரபஞ்சத்துல ப்ரமோஷன் மட்டும்தான் உண்டு. ஈசனுடைய ஆட்சியில், ஈசனுடைய பிரபஞ்சத்தில், ஈசனுடைய தர்மத்தில் ப்ரமோஷன் மட்டும்தான் உண்டு. அப்படிங்கிற தெளிவு வந்தாலே தெரியாத ஒரு உணர்விற்கு செல்லும் பயமும் இருக்காது, தெரிந்த ஒன்றை விட்டுவிட வேண்டுமே என்கின்ற துக்கமும் இருக்காது, தெரிந்த ஒன்றை விட்டுவிட வேண்டுமே என்கின்ற ஏக்கமும், தெரியாத ஒன்றிற்குள் நுழைய வேண்டுமே என்கின்ற பயமும் நமக்குள் அறுபடும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையே, பிரபஞ்சமே நம்மை கொஞ்சி விளையாடும் விளையாட்டு, நமக்கு இழைக்கப்படும் எல்லா நிகழ்ச்சிகளும், நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் பிரபஞ்சம் நம்மோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கும் சிறுபிள்ளைத்தனமான இனிமையான விளையாட்டு லீலை என்பது நமக்கு புரியும். இதை புரிந்து கொள்வது, இந்த உணர்வை உள்வாங்குவது சிவம். உள்வாங்கி மனித உடலில் வாழ்பவன் சிவன். உள்வாங்குவது சிவம், உள்வாங்கி வாழ்பவன் சிவன். இதை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். சிவம் உங்களுக்குள் மலர்ந்து சிவனாய் நீங்கள் வாழ்வீர்கள். சிவசூத்திரம்
உங்களுக்குள் உங்கள் சுவாசத்திலேயே ஒலிக்கத் துவங்கும். உங்களுடைய சுவாசம் கூட சிவசூத்திரமாய் ஒலிக்கும். உங்கள் உடலின் அசைவுகள் எல்லாம் சிவதாண்டவமாய் மலரும். நீங்கள் வாழுகின்ற இடம் ஈசன் ஆனந்த தாண்டவமிடும் ஆனந்த சபையாய் மாறும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை பிரபஞ்சத்தின் பேரூழி கூத்தான ஈசனின் வெளிப்பாடான சர்வ மங்களமும் சர்வ ஆனந்தமும் சர்வ சுகமும் நித்திய கல்யாண நித்திய மங்கள நித்தியோத்சவமான ஈசனின் கைலாயத்தைப் போல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஈஸ்வரமயமாக சிவமயமாக மங்களமயமாக பொங்கி நிறைவதை காண்பீர்கள்.